அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஷாலாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா ஹைதராபாத் சிக்கன் மசாலா தாங்க பண்ண போகிறோம். இந்த சிக்கன் மசாலாவை பொறுத்த வரைக்கும் பரோட்டா, சப்பாத்தி, நான், தோசை, இட்லி, ரைஸ் எல்லாத்துக்குமே அருமையாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பேனில் 3 வரமிளகாவை நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்து நல்லா வறுத்துக்குங்க. முழு மல்லி இருந்தாலுமே நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்குங்க. இதை சேர்த்து வறுக்கையில் இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ நல்லா வறுபட்டுருச்சு, நல்ல மணம் வரும், அது வர வறுத்துக்கோங்க. மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். முழு மல்லி இல்லாதனால நான் 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் உப்பு, ஒரு 10 சின்ன வெங்காயம், அது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக நான் அரைச்சி வச்சுக்கிட்டேன். இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில், 2 சைஸ் பெரிய வெங்காயத்தை நான் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா குக் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி எடுக்க போகிற சிக்கன் வந்து 1/2 kg, அதுக்கு தக்கன நான் வெங்காயம் சேர்த்துருக்கேன். இப்போ 1/2 kg சிக்கனில் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/4 கப் தயிர், அதையும் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் உப்பு, எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம வதக்கின வெங்காயத்தையும் அது கூட சேர்த்துடலாம். ரொம்பவும் வெங்காயம் கரிஞ்சிடக்கூடாதுங்க. கரிஞ்சிச்சுன்னா நமக்கு மசாலா வந்து ஒரு மாதிரி ஸ்மெல் வரும். இப்போ இதையும் அது கூட சேர்த்துருங்க. சேர்த்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம். இது டைமிங்னா வச்சு செய்யணுன்னா இல்லை, உடனே நம்ம இதை தாளிச்சிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஒரு பேனில் ஆல்ரெடி நான் ஆயில் சேர்த்துருந்தேன் வெங்காயம் வதக்குறதுக்கு, அது கூட நல்லெண்ணெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நம்ம அரைச்சி வச்ச விழுதை இப்போ இதில் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. எதனால் ஆயில் கொஞ்சம் நான் அதிகமாக சேர்த்துருக்கேன்னா சிக்கன் இதில் தான் நம்ம குக் பண்ண போகிறோம். நீங்கள் கம்மி பண்ணணுன்னா கம்மி பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த கிரேவிக்கு கொஞ்சம் ஆயிலியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போ மிக்ஸ் பண்ணி வச்ச சிக்கனையும் இதில் சேர்த்துடலாம். சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுப்பை நான் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேன். எல்லாம் அந்த மசாலா எல்லாம் கோட்டிங் ஆகிற அளவுக்கு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதில் வந்து நான் சில்லி பொடி, தக்காளி எதுவுமே சேர்க்கலை. புளிப்புக்கு நம்ம தயிர் மட்டும்தான் சேர்த்துருக்கோம். வரமிளகாய் சேர்த்தது வந்து நமக்கு காரமாக இருக்கும். உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு மிளகாவை அதிகப்படுத்திக்கலாம். இந்த சிக்கன் குக் ஆகிறதுக்கு 1/4 கப் தண்ணி, அதிகமாக சேர்க்க வேண்டாம், 1/4 கப் போதும். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ ஒரு 10 நிமிஷம் இது மூடி போட்டு மூடி வச்சிடலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு, நமக்கு கிரேவி தயாராகிடுச்சு. இப்போ ஃபைனலாக இதில் கரம் மசாலா 1 டீஸ்பூன், மல்லித்தலையும் சேர்த்துக்கங்க, நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, ஹோட்டலில் செய்கிற மாதிரி அதே டேஸ்ட்டில் ஹைதராபாத் சிக்கன் மசாலா சூப்பராக தயாராகிடுச்சு. பரோட்டா, லச்சா பரோட்டா, சப்பாத்தி, நான், தோசை, இட்லி, ரைஸ் எதுக்கு வேணாலும் நீங்கள் இதை சர்வ் பண்ணலாம். அவ்வளோ அருமையாக இருக்கும். நான் இன்றைக்கி சர்வ் பண்ண போகிறது லச்சா பரோட்டாவில் சர்வ் பண்ண போகிறேன். நல்லா சுட சுட இந்த பரோட்டாவை செஞ்சு நெய்யிலேயே பெரட்டி எடுத்து அதுக்கப்புறம் அந்த சிக்கன் மசாலாவை சாப்பிடையில அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்குங்க. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மேலேயும் கொஞ்சம் நெய், சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும். ரொம்ப ஈஸியான ரெசிபி தான் இது. நமக்கு எல்லாமே வீட்டில் உள்ள இன்க்ரீடியன்ட்ஸ் தான், குயிக்காக தயார் பண்ணிடலாம். இப்போ நமக்கு லச்சா பரோட்டா தயாராகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு, லேயராக. இப்போ நம்ம செஞ்சு வச்ச சிக்கன் மசாலாவை சேர்த்து சாப்பிடையில அவ்வளோ அருமையாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.